எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் இந்த ஒரு மாத அரசாங்கத்தில் மாற்றம் இல்லையான்னு கேட்குறீங்க. நடந்த மாற்றங்களை பற்றி பேசவே மாட்டோமா? இன்னாரோட ஆதரவாளர், இன்னாரோட வெறுப்பாளர்லாம் தாண்டி நடந்த மாற்றத்தை ஏற்றுக்கவே மாட்டோமா? தமிழக அரசு நடத்துகிற தலைமைச் செயலகத்தில் பஞ்ச் இன் பஞ்ச் அவுட், 2 பஞ்சு ஒரு லஞ்சு சரியான டைமுக்கு நடந்துகிட்ருக்கு. அது மாற்றம் இல்லையா? அரசு அதிகாரிகள்லாம் வரிசையில் நின்று பஞ்ச் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அது மாற்றம் இல்லையா? உடனே நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி அரசாங்கத்தில் நடந்திருக்கு. நான் இல்லைன்னு மறுக்கலை. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றப்போ 1996 அந்த காலகட்டங்கள், அது எந்த பீரியட்னு எனக்கு தெரியல. அப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான இன்ஃபர்மேஷனு, அது மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஸ்ட்ரிக்டெல்லாம் போட்டாங்க. அது எத்தனை வருஷ காலங்கள் இல்லை எத்தனை மாத காலங்கள் அது வித்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் கண்ணுக்கு எதிராக பார்க்குறோம். 1 மாத காலமாக வருகை பதிவேடு, அரசு அதிகாரிகளுடைய வருகை பதிவேடு சூப்பராக இருக்குது. அது மாற்றம் இல்லையா? சரி, அதை விட்டுருவோம். அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள் வெளிப்படைத்தன்மையோட ஒரு விஷயத்தை ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் இல்லை. எங்கள் சிஎம்டிஏல அப்ரூவல்ஸ் ஒரே வாரத்தில் 180 அப்ரூவல்ஸ் கிளியராக இருக்குது. அது மாற்றம் இல்லையா? எங்கே ஒரு அப்ரூவல்ஸ் தேங்குதோ அந்த இடத்துல நிறைய மாற்றம் ஆகலை நீங்கள் சொல்லலாம். அப்ரூவல்ஸ் டைம் டு டைம் கிளியர் ஆனால் அந்த அப்ரூவல்ஸ் எப்படி இவ்வளோ கிளியர் ஆச்சு அப்படின்னு கொஷின் கேட்க ஆள் இருக்குது. தலைமைச் செயலகத்தில் ஒரு தனியார் உணவகத்திலிருந்து மதியானம் 3 மணி 4 மணின்னு ஒரு துறை சார்ந்த பேர் குறிப்பிடற மாதிரி சில துறை சார்ந்த அதிகாரிகளுக்கெல்லாம் உணவு போகும். 3 மணி 4 மணி 5 மணி அதெல்லாம் இப்போ போகிறதில்ல. நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம். எப்போல்லாம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குதோ, அது தாண்ட நிறைய விஷயங்கள் நடக்குதோ, அது இல்லாமல் ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ் போகிற இடத்துல தலைமைச் செயலகத்தில் தனியார் உணவகத்திலிருந்து ஓகே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, உணவகங்கள் இதெல்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கு அவங்க விரும்பிய காலத்தில் விரும்பிய நேரங்களில் எல்லா விஷயங்களையும் தலைமைச் செயலகத்தை ஒரு அரசு பணியிடத்தை எப்படியோ ஒர்க் பண்ண விஷயங்களை கண்ணில் பார்த்துருக்கோம். இப்போ அதெல்லாம் நடக்கலை. இதெல்லாம் மாற்றத்தினுடைய முதல் கோடு இல்லையா? எல்லா துறையிலையும் அரசு அதிகாரிகள் சிந்திக்கிறாங்களே, ரொம்ப முக்கியம். அரசு அதிகாரிகள் சிந்திச்சா மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். அந்த அரசு அதிகாரிகள் முன்னையெல்லாம் இந்த ஆட்சி அந்த ஆட்சி, ஸோ என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கிளாரிட்டியே இல்லை. காரணம் என்னென்னா, ரைட் எஸ்ஓபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரைட் எஸ்ஓபியில் தான் போகணும். அப்படிங்கிறப்ப அரசு அதிகாரிகள் நிதானமாக ரொம்ப சிந்திச்சு தான் செயல்படணும். அது நடந்துட்டுருக்கு. அதுதான் மாற்றம். சிந்தனை தான் முதல் மாற்றம். அது அரசாங்க அதிகாரிகள் இடத்துலேயே வரணும். அது இப்போ வந்திருக்கு. அதை பேச மாட்டோமா? டாஸ்மாகில் 10 ரூபா பாட்டிலுக்கு தானே எங்கள் இயந்திரத்தை கொண்டு வரலான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு இந்த 1 மாதத்தில் எவ்வளோ பஞ்சாயத்து போயிருக்கு, அதை பற்றி பேச மாட்டோமா? எங்கள் மாற்றத்திற்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒட்டுமொத்த அமைச்சர்களும் டேரெக்டாக அறிவிக்கிறாங்களே, அது மாற்றம் இல்லையா? நோ பார்ட்டி ஃபண்டு, நோ கமிஷன்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது எல்லாருக்குமே. அந்த விமர்சனம் சரியாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும். இந்த அரசாங்கம் கவிழ்றது பிரச்சனை இல்லைங்க. கவிழ்ந்துச்சு அப்படின்னா 170 180 சீட்டு பெற்று தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க தமிழகத்தில் மாற்றங்கிறீங்க. அமைச்சர்கள் டைரெக்டாக நோ பார்ட்டி ஃபண்ட், நோ கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுற விஷயமே முதல் மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்க. நிறைய அப்ரூவல்ஸ், 100+ அப்ரூவல்ஸ் உடனே எல்லா துறையிலும் கிளியர் ஆகுறதுங்கிறது பெரிய மாற்றம். ஸோ பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸாகவும் சொல்கிறேன். ஸோ இந்த மாற்றங்களை நம்ம வரவேற்க மாட்டோமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலியான போர்டு, ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம் எதை பற்றி யோசிக்காது, எஸ்ஓபியை பற்றி மட்டும்தான் யோசிக்கும். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் டீம் நிறைய விஷயங்களை சைடில் யோசிக்கும், அது நேச்சர். ஸோ இந்த ஃப்ரெஷ் டீம் எஸ்ஓபி மேலே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னும் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எஸ், ஆமாம், உண்மை. நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம். அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் போய் பயிற்சி கொடுத்து போகிறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் டீமால் நிறைய யோசிக்க முடியாது. கொடுத்துருக்க எஸ்ஓபி அதிகாரிகளை செயல்படுத்த வைக்கிறதுக்குண்டான அழுத்தத்தை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவும் இந்த மந்திரி சபையும் கொடுக்க முடியும். இதுதான் மாற்றம் வேறு எதுவும் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு போர்டில் நினைக்கிறதே எழுதலாம், நினைக்கிற மாற்றத்தை பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி ரெம்பி இருக்குது அப்படின்னா எப்படி போவீங்க? அழிச்சிட்டு தான் எழுதணும். அது மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸாகி மைண்டில் இருக்கிற இடத்துல ஒரு மாற்றத்தை ஒரு தலைமையை நினச்சாலும் கொண்டு வர முடியாது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு தலைமையின் கீழேங்கிற ஒரு அணி இருக்குல்ல, என்ன மாற்றத்தை வேணுமோ கொண்டு வர முடியும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காமல் நம்ம எல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிவிக்கேன்னு நிறையா பேர் சொல்கிறீங்களே, அது எவ்வளோ பெரிய டேஞ்சர், எவ்வளோ பெரிய குட் சேஞ்சஸ் பொலிட்டிக்ஸில் சித்தாந்த ரீதியாக, அரசாங்க ரீதியாக, துறை ரீதியாக கொண்டு வரப்போகுதுங்கிறத பார்க்க போகிறீங்க. வெயிட் அண்ட் சி. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.